காடை ஈஸ்வர பங்கசாட்சி அம்மன் வெள்ளையம்மன் துணை. இன்று காடையூர் கோவிலினுடைய 200 ஆண்டுகள் பழமையான தேரை தற்போது அந்த தேருக்கு ஓய்வு கொடுத்து புதுமையான ஒரு தேர், முழுவதும் புது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தேர் இன்று வெள்ளோட்டம் மிகச் சிறப்பாக காடையூர் கோயிலினுடைய முழுக்காதம் குலத்தவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருத்தேரை மிகச் சிறப்பாக இன்று 3 மணி அளவிலே தேர் வடம் இழுத்து இழுக்கப்பட்டு சுமார் 4:30 மணி அளவிலே நிலை வந்து அடைந்தது. மிகச் சிறப்பாக இன்று தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதேபோல் வருகின்ற சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று எப்போதும் இந்த தேர் திருவிழா நடைபெறும். பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேர் ஒரு நம்முடைய கண்காட்சிக்காக வைக்கப்பட்டு புதிய தேர் மட்டும் எப்போதும் போல் வலம் வரும் என்பதை பக்த கோடிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வெள்ளோட்டத்தோட சிறப்பு என்ன சொல்லணும்னா, வெள்ளோட்டம் பல தலைமுறைகள் காணாத ஒரு நிகழ்வு. இதுக்கப்புறம் நீ எத்தனை தலைமுறைகள் கடந்து இந்த வெள்ளோட்ட நிகழ்வை காண முடியும்னு தெரியாது. ஏன்னா சித்ரா பௌர்ணமிக்கு, ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் நம்மளோட தேர் வருடம் நடக்கும். ஆனா வெள்ளோட்டம்ங்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் ஒரு புதுப்பிச்ச தேர் ஒரு டைம் தான் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல தலைமுறைகள் கண்டது. இதுக்கப்புறமும் நீ பல தலைமுறைகள் கடந்து தான் காணக்கூடிய நிகழ்வு. அது நாங்க எல்லாருமே கலந்துகிட்டது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். வரும் காலங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று திருத்தேர் திருவிழா நடைபெறும். 9 நாள் உற்சவமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும்.